ஹாய் ஹலோ குட் ஈவினிங் நட்புக்களை எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்ஸ் பண்ணுறேங்க. யூடியூப் சேனல் ஆரம்பித்து 1 மந்த் 2 days ஆகுதுங்க. அதுக்குள்ளே வந்து எனக்கு ஒரு 150 சப்ஸ்கிரைபருக்கு மேலே வந்துட்டாங்க. உண்மையிலேயே என்னோட ஏஜில் இது எனக்கு பெரிய அச்சீவ்மெண்ட்டு. இந்த அச்சீவ்மெண்ட்டு உங்களோட அன்பு, உங்களுடைய அந்த ஒரு ரெஸ்பான்ஸ் இல்லைன்னா எனக்கு அது ரீச் ஆகிருக்காதுங்க. தேங்க்யூ ஸோ மச், தேங்க்யூ ஒன்ஸ் அகைன். அப்புறங்க நான் வந்து இப்போ இன்றைக்கி ஒரு டாபிக் பேசுகிறேன்னா நான் அதில் இம்பேக்ட் அந்த 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 வாரத்துலையோ அன்னைக்கோ நான் அந்த விஷயத்தில் நான் வந்து பாதிக்கப்பட்டிருப்பேன். அதை தான் நான் பேசுவேங்க. என்ன நடக்குதோ அதை தான் நான் பேசிட்டு இருக்கிறேங்க. அது மாதிரி என்னோடய எக்ஸ்பீரியன்ஸ் படி பார்த்தா என்னோடய எக்ஸ்பீரியன்ஸில் என்ன சொல்லணும்னு நினைக்கிறேன்னா, நம்மளை வேணான்னு விலகி ஓடுற உறவாக இருந்தாலும் சரிங்க, நட்பாக இருந்தாலும் சரி, விரட்டி பிடிக்க வேணாம். ட்ரை பண்ணலாம், நம்ம அன்பை புரிய வைக்கலாம். புரிஞ்சுக்காமல் போனாங்கன்னாக்க விட்டுடுங்க. ஏன்னா அது ஆக்சுவலாக உண்மை என்னென்னா, நம்ம அவங்க மேலே வச்சுக்கிற அன்பை விட அவங்களுக்கு வந்து நம்ம மேலே வெறுப்பு அதிகம் இருக்குது. அப்போ அதுதான் ஜெயிக்கும். அப்போ என்றைக்கு அவங்களோட வெறுப்பு குறைஞ்சு நம்ம அன்பை விட குறைஞ்சதோ அன்றைக்கி அவங்க திருப்பி வருவாங்க. ஆனால் அவங்க அப்படி திருப்பி வரும்போது நாம் அவங்கள ரிசீவ் பண்ணுற அதே மனநிலையில் இருப்போமா, அதே அன்பில் இருப்போமான்னு சொல்ல முடியாதுங்க. ஆனால் லைஃப் அந்த ஃப்ளோவில் விட்டு அப்படியே எடுத்துகிட்டு போயிடணுங்க. எதுக்காகவும் ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணிக்க தேவையில்லைங்க. இன்னொன்று என்னென்னா, எது வந்து நம்ம ரொம்ப நல்லது நினைக்கிறோமோ அதில் டெஃபினட்டாக ஒரு கெடுதி இருக்குதுங்க. எது கெட்டது நினைக்கிறோமோ அதில் ஒரு நல்லது இருக்குது. இது வந்து இயற்கையோட விதிங்க. அதனால் எதையுமே நம்ம ரொம்ப வெறுக்கவும் தேவையில்லைங்க, எதையும் ரொம்ப நேசிக்கவும் தேவையில்லை. ஓகேங்க. லைஃப் அப்படியே அதோட ஃப்ளோலேயே எடுத்துகிட்டு போயிடுறதாங்க புத்திசாலித்தனம். நல்லா யோசிச்சு பாருங்களேன். சில விஷயங்கள் இல்லாமல் நம்ம ஒரு காலத்தில் சந்தோஷமாக தான் இருந்திருப்போம். இன்றைக்கி அந்த விஷயம் இடையில வந்துட்டு அது திருப்பி போகுது. அப்போ ஏன் நம்ம வந்து வருத்தப்படணும்? அந்த விஷயம் இல்லாமலே ஒரு காலத்தில் சந்தோஷமாக இருந்திருக்கோம் இல்லையா? அதை நம்ம யோசிச்சு பார்த்தாலே நம்மளுக்கு வந்து அதே சந்தோஷமாக வாழ முடியுங்கிற நம்பிக்கை வந்துடும். அதனால் ரொம்ப அழட்டிக்க வேணாம். நம்ம ட்ரை பண்ணுவோம், ஆனால் அதுக்கு மீறி வந்து நம்மளுக்கு எதுவும் ஒன்றும் நம்மளுக்கு பாசிட்டிவாக நம்ம நினைக்கிற மாதிரி வாழ்க்கை அப்படி அமையலைன்னா அதுக்காக ரொம்ப வருத்தப்பட்டு உட்கார தேவையில்லைங்க. நம்ம வாழ்க்கையை நம்ம அதோட ஃப்ளோவில் வாழ்ந்துட்டு போயிடலாங்க. தேங்க்யூ. வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களோட சப்ஸ்கிரிப்ஷனும் உங்களோட கமெண்ட்ஸும் எனக்கு ரொம்ப உற்சாகம் கொடுக்குது. தேங்க்யூ ஸோ மச். லவ் யூ ஆல்.